السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله تعالى عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. وقال تعالى أيضا: ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: اللهم إني أسألك حبك وحب من يحبك. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வற்றா கருணை கடலாளன் ஆற்றல் மிகுந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை துவக்கம் செய்கிறேன். எல்லா புகழும் அகிலங்களின் இரட்சகன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அந்த ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது ஈருலக தலைவர் ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இனி வாழப்போகிற அனைத்து நல்லடியார்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் இறை நேசத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவின் தலைப்பாக நல்லவர்களை தேடுவோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருளில்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகில்லை என்ற ஒரு அடிப்படையிலே பொருளை தேடுவதற்காக வேண்டி இந்த உலகத்திலே பலவிதமான வழிகளை நாம் கையாளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் பொருளில்லாருக்கு இவ்வுலகில்லை. இந்த உலகத்தில் பொருட்கள், காசு, பணங்கள் என்பது ஏதோ கொஞ்சமேனும் அவசிய தேவையாக இருக்கிறது. ஆகவே பொருளை தேடுவதற்கு பல முயற்சிகளை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே போன்றுதான் அருளில்லாருக்கு அவ்வுலகில்லை. யாருக்கு அல்லாஹ்வினுடைய அருள் இல்லையோ, கிடைக்கவில்லையோ, அவர்களுக்கு மறுமை வாழ்க்கை என்பது ரொம்ப மோசமானதாக, வெற்றி இல்லாத ஒரு தோல்வியான ஒரு வாழ்க்கையாக அமைந்துவிடும். ஆகவே அல்லாஹ்வினுடைய அருளை பெறுவதற்காக வேண்டி அதற்கும் பலவிதமான வழிகள் இருக்கிறது. அந்த வழிகளை நாம் கையாளக்கூடியவர்களாக இருக்கிறோம். குறிப்பாக அல்லாஹ்வினுடைய அருளை பெற வேண்டும் என்றால் தொழுக வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும். இப்படி நிறைய அமல்கள், இபாதத்துகளை செய்கிறோம். ஏனென்றால் இந்த அமல்களால், இந்த இபாதத்துகளால் தான் அல்லாஹ்வினுடைய அருளை பெற முடியும் என்ற ஒரு அடிப்படையில் அதை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். மாறாக அது மட்டுமல்ல, அல்லாஹ்வினுடைய அருளை பெற வேண்டும் என்றால் அமல்கள் செய்தால் மட்டும் போதாது, வேறு கிளைகளும் இருக்கிறது. நல்லவர்களுடைய தொடர்பு, நல்லவர்களுடைய சகவாசம் என்பது இருக்கிறதே, அதுதான் அல்லாஹ்வினுடைய அருளை பெற வைக்கும். ஏதோ அமல்கள் செய்கிறோம், இபாதத்துகள் செய்கிறோம் என்பது மட்டுமல்ல, நல்லவர்களுடைய தொடர்புகளை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? காலங்கள் செல்ல செல்ல முஸ்லிம்களிடத்திலே இன்றைக்கு சீர்கேடுகள் என்பது நிறைய உருவாகிவிட்டது. அதிகமான பாவமான செயல்கள் இன்றைக்கு முஃமின்களிடத்தில் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால் அதிகாரத்தில் உள்ளவர்கள் உட்பட அக்கம் பக்கத்தினர் வரை அவருக்கு இவர் பரவாயில்லை, இவருக்கு அவர் பரவாயில்லை
என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் தான் இன்றைக்கு நமக்கு மத்தியில் இருக்கிறது. அவர் கெட்டவர், இவர் நல்லவர் என்று சமுதாயத்தில் யாரையாவது சொல்ல முடிகின்றதா? இவர் நல்லவர், அவர் நல்லவர் என்று யாரையும் சொல்ல முடியவில்லை. அவருக்கு இவர் பரவாயில்லை, இவருக்கு அவர் பரவாயில்லை. அப்படி என்றால் நல்லவர்கள் என்பவர்கள் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு மத்தியிலே குறைந்து போய்விட்டார்கள். நல்லவர்களை பார்க்க வேண்டும் என்றால் நல்லவர்களை தேடியாக வேண்டும். நல்லவர்களை தேடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நல்லவர்கள் ரொம்ப குறைவு. அவருக்கு இவர் பரவாயில்லை என்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு ஓடக்காரன் ஒருவன் இருந்தார், படகோட்டி. இக்கரையில் இருந்து அக்கறைக்கு மக்களை கொண்டு போய் விடுவான், அதில் பணம் பெறுவான். ஆற்றிலே இந்த கரையில் இருந்து அந்த கரைக்கு படகிலே அந்த மக்களை கொண்டு போய் விடுவது. அப்படி மக்களை இக்கரையில் இருந்து அக்கறைக்கு கொண்டு போய் விடுவதிலே பணம் காசுகளை அதிகமாக பெற்று வந்தான். அவனுடைய இறுதி நேரம் நெருங்கிவிட்டது. மக்கள் எல்லாம் அவனை பேசிக் கொள்வார்கள், இப்படி அநியாயத்திற்கு காசு பணங்களை வசூல் செய்கிறானே, இவரெல்லாம் நன்றாக இருப்பானா என்றெல்லாம் மக்களுடைய அதிகமான சாபங்கள் அந்த படகோட்டி அவன் மீது உண்டு. அவனுடைய இறுதி நேரம் வருகிறது, மரண படுக்கையில் இருக்கிறான், தன்னுடைய மகனை அழைக்கிறான். மக்களுக்கு இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு அழைத்து செல்கின்ற பொழுது அந்த பணம் காசுகளை அளவுக்கு மீறி நான் வசூல் செய்து விட்டேன். மக்கள் எல்லாம் என் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க. அதனால நான் மௌத்தா போய் இறந்து போயிட்டேன்னு சொன்னா என்னை யாரும் நன்றாக பேச மாட்டார்கள், என்னை ரொம்ப மோசமாக பேசுவார்கள். என்னை அந்த தவறை நான் இப்பொழுது உணர்ந்து கொள்கிறேன், அதிக காசு வசூல் பண்ணிட்டேன், என்னை மக்கள் நல்ல முறையில் பேச வேண்டும் என்று அந்த மரண படுக்கையிலே தன்னுடைய மகனிடத்தில் வசியத்து செய்கிறான். மகன் என்ன செய்தான்? தந்தை இறந்த பின்பு அதே வேலையை அவன் செய்தான், அதே படகோட்டினான். இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு மக்களை கொண்டு போய் விட்டான். ஆனால் தகப்பனாரை விட 2 மடங்காக அதிகப்படியாக காசு வசூல் செய்தான். அப்பொழுது மக்கள் பேசிக் கொண்டார்கள், அவனை மோசக்காரன் என்று பேசினோம், ஆனால் இவனுக்கு இவனுடைய அப்பன் எவ்வளவோ பரவாயில்லை, இவனுக்கு அவன் பரவாயில்லை என்று மக்கள்கள் பேசிக் கொண்டார்கள். ஆக இது போன்றுதான் இன்றைய வாழ்க்கையில் மனிதர்களுடைய, நம்முடைய முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது இவருக்கு அவர்கள் பரவாயில்லை என்ற ஒரு நிலைப்பாடுகளிலே நல்லவர்களை பார்ப்பது என்பது அரிதான ஒரு சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நல்லவர்களை தேடணும், நல்லவர்களை தேடக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறோம். அவர்களை தேடணும், நல்லோர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும். நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கின்ற பொழுதுதான் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை என்பது கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. நல்லவர்களோடு சேர்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய குறையும் நிறையாகிவிடும். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், மலக்குமார்கள் ஊரை, உலகத்தை சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள். மலக்குமார்கள் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்காவது இறைவனை பற்றி பேசப்படக்கூடிய, இறைவனை பற்றி புகழப்படக்கூடிய ஏதாவது மஜ்லிஸ்கள், சபைகள் நடந்து கொண்டிருந்தது என்றால் அந்த இடத்திலே மலக்குமார்கள் நின்று விடுவார்கள். அப்படி மலக்குமார்கள் நின்று விட்டு அந்த சபையை பார்ப்பார்கள். அந்த சபையில் உள்ளவர்களுக்கெல்லாம் துஆ செய்வார்கள். அல்லாஹ்விடத்தில் போய் சொல்வார்களாம், ரப்புல் ஆலமீன் இது போன்ற ஒரு மஜ்லிஸ் கூடி இருக்கிறது, அந்த மஜ்லிஸிலே உன்னை பற்றி பேசுகிறார்கள், அங்கு உன்னை திக்ர் செய்கிறார்கள், உன்னை புகழ்ந்து பேசுகிறார்கள் என்று மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே சொல்கின்ற பொழுது அல்லாஹ் கேட்பானாம், அவர்கள் யாரை புகழ்கிறார்கள்? உன்னைத்தான் புகழ்கிறார்கள். யாரை திக்ர் செய்கிறார்கள்? உன்னைத்தான் திக்ர் செய்கிறார்கள் என்று மலக்குகள் சொல்கின்ற பொழுது அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா? அவர்கள் இல்லை இறைவா, அவர்கள் உன்னை பார்க்கவில்லை. என்னை பார்க்காமல் இந்த அளவிற்கு புகழ்கிறார்களா, திக்ர் செய்கிறார்களா? என்னை பார்த்தால், உன்னை பார்த்தால் இன்னும் அளவு கடந்து புகழ்வார்கள், திக்ர் செய்வார்கள். அவர்கள் எதை என்னிடத்தில் வேண்டுகிறார்கள்? இறைவா, அவர்கள் உன்னிடத்தில் சுவனத்தை வேண்டுகிறார்கள். அவர்கள் சுவனத்தை பார்த்திருக்கிறார்களா? இல்லை, சுவனத்தை பார்த்ததில்லை. சுவனத்தை பார்க்காமலே அவர்கள் என்னிடத்தில் சுவனத்தை வேண்டுகிறார்களா? அப்படி என்றால் சுவனத்தை பார்த்தால் இன்னும் அதிகமாக உன்னிடத்தில் சுவனத்தை வேண்டுவார்கள். மலக்குகளை அவர்கள் என்னிடத்தில் எதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள்?
இறைவா, அவர்கள் உன்னிடத்தில் நரகத்தை விட்டு அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள். அவர்கள் நரகத்தை பார்த்ததுண்டா? அவர்கள் நரகத்தை பார்த்ததில்லை. நரகத்தை பார்க்காமலே இந்த அளவில் அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்றால் நரகத்தை பார்த்தால் மலக்குகள் சொன்னார்கள் இன்னும் அதிகமாக பாதுகாப்பு தேடுவார்கள். அவர்களை நான் மன்னித்து விட்டேன். அந்த சபையில் இருக்கக்கூடிய அனைவர்களையும் நான் மன்னித்து விட்டேன். அவர்களுக்கு உயர்ந்த கூலியை நான் வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்கின்ற பொழுது மலக்குமார்கள் சொல்வாங்களா? நன்மையை நாடி திக்ர் செய்வதற்காக வேண்டி, உன்னுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக வேண்டி அந்த சபையிலே நிறைய பேர் கூடியிருக்கிறார்கள். இது போன்று ஜும்மாவுடைய சபைகளாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி சபைகள் நன்மையை நாடி நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் வேறு வழி இல்லாமல் என்ன செய்கிறார்கள்? அந்த சபையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சில சபை இருக்கிறதா இல்லையா? ஏதாவது ஜும்மா கூட இருக்கலாம். வீட்டுல வற்புறுத்தலின் காரணமாக ஜும்மா தொழுகைக்கு போங்க, வெள்ளிக்கிழமையாவது போங்க, அந்த மாதிரி அப்படி கூட இருக்கு. சிலர் என்ன செய்யறாங்க? ஏதாவது வேற வழி இல்லாமல் வந்து அந்த சபையில இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கும் மன்னிப்பு உண்டா? அவர்களுக்கும் உன்னுடைய பொருத்தம் உண்டா என்று மலக்குமார்கள் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்வானா, அனைவர்களுக்கும் மன்னிப்பு இருக்கிறது, அவர்களுக்கும் உயர்ந்த கூலியை வழங்குவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான் என்ற இந்த ஹதீஸை ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்கிறார்கள். அப்படி என்றால் நல்லூர் இருக்கின்ற சபையில் ஒரு சிறிது நேரம், ஒரு கொஞ்ச நேரம் அமர்ந்தவர்களுக்கு கூட அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த ஒரு கூலி கிடைக்கிறது என்றால், ஏதோ அமர்ந்துட்டு போனா என்று கொஞ்ச நேரம் நல்லவர்களோடு சேர்ந்து இருப்பதால் உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குகிறான் என்றால், நல்லவர்களோடு சேர்ந்து இருப்பது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. நல்லவர்களோடு சேர்ந்து இருப்பது, நல்லவர்களை நேசிப்பது, நல்லவர்களோடு சகவாசம் வைத்துக் கொள்வது, நல்லவர்களோடு நம்முடைய பழக்கங்களை வைத்துக் கொள்வது, கெட்டவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வது, இது எப்படிப்பட்டது என்றால் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லித் தருகிறார்கள். நல்லவர்களோடு இருப்பது என்பது இருக்கிறதே, கஸ்தூரி வைத்திருக்கிறார்களே அவர்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு கஸ்தூரி, ஒரு அத்தர் நறுமணம் உள்ள அந்த நறுமணத்தை வைத்திருக்கிறார்கள். அவர்களோடு இருந்தால் அந்த நறுமணம் அவர்களுக்கு மட்டுமல்ல, உடன் இருப்பவர்களுக்கும் கமலும். அதுபோன்றுதான் நல்லவர்களோடு சேர்ந்து இருப்பது என்பது. தீயவர்களோடு சேர்ந்து இருப்பது என்பது இருக்கிறது, அது எப்படிப்பட்டது என்றால், ஒரு நெருப்பு பட்டறையில் வேலை செய்கிறார், ஒரு வெல்டிங் வேலை செய்யக்கூடியவரோ, ஒரு பட்டறையில் வேலை செய்யக்கூடியவரோ, நெருப்பிலே வேலை செய்யக்கூடியவர் அவருடன் சேர்ந்து இருப்பது போன்று தீயவர்களோடு, கெட்டவர்களோடு சேர்ந்து இருப்பது என்பது. ஏனென்றால் அவர் நெருப்பிலே வேலை செய்கிறார். அந்த நெருப்பு கங்குகள் அது இவர் மீது அந்த நெருப்பு தெரிக்காமல் இருக்குமா? படாமல் இருக்குமா? கெட்டவர்களோடு சேர்ந்து இருப்பது அப்படி என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நல்லவர்களுடன் சேர்ந்து இருப்பது என்பது இருக்கிறதே, இபாதத்தில் கூட அப்பொழுதுதான் உயிரோட்டம் பெறும். நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கின்ற காலங்களில் தான் இபாதத்தில் ஒரு உயிரோட்டம், ஒரு தக்வா என்பது, ஒரு இறையச்சம் என்பது இருக்கும். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம், சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் இருந்தோம், இபாதத்துகள் செய்வோம், அமல்கள் செய்வோம், வாழ்ந்து கொண்டிருந்தோம். இருள்கள் இல்லை, பிரகாசமாக இருந்தது. நன்மையான விஷயங்கள் நிறைய நடக்கும், தீமைகள் இல்லை, பாவங்கள் அதிகமாக இல்லை. ஆண்களும் பெண்களும் ரொம்ப தக்குவாவோடு இறையச்சத்தோடு இருந்தோம். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்தார்கள், தீமைகள் அதிகரிக்க ஆரம்பித்தது என்று சஹாபாக்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். இது அப்பொழுது மட்டுமல்ல, தொடர்ந்து நல்லடியார்கள் வாழ்ந்த காலங்களில் எல்லாம் எப்பொழுது நல்லவர்கள் அதிகமாக வாழ்ந்தார்களோ பாவங்கள், தீமைகள் என்பது ரொம்ப குறைவாக இருந்தது. அமல்களில், இபாதத்துகளில் இறையச்சம், தக்குவா, உயிரோட்டம் என்பது இருந்தது. இன்றைக்கு தொழுகையில உயிரோட்டம் இல்லை, தொழுகையில தக்குவா இல்ல. தக்பீர் கட்டணும்னா நம்ம சிந்தனை எங்க இருக்குன்னு நமக்கே தெரியல. ஓ, நம்ம தொழுகையில இருக்கிறோம், நம்ம அங்க போயிட்டோம், இங்க போயிட்டோம், உயிரோட்டம் இல்லை. ஏன்? நாம் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது நல்லவர்கள் குறைந்த காலமாக இருக்கிறது. அதனால் என்னங்க, தொழுகையில கூட உயிரோட்டம் இல்லை, ஒரு சிந்தனையாக இருக்க முடியவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சுபஹ் தொழுகை வைக்கிறார்கள், ஃபஜ்ர் தொழுகை வைக்கின்ற பொழுது, ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது திடீர் என்று தொழுகையிலே குர்ஆன் வசனங்களை ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வசனங்களிலே தடுமாற்றம் ஏற்படுகிறது. தொழுகை முடிந்தவுடன் எழுந்தார்கள் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மக்கள், சஹாபாக்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க, கேட்டாங்க, உங்களில் ஒருவர் அரைகுறையாக ஒளி செய்து விட்டு வந்திருக்கிறார், அதன் காரணமாக எனக்கு தொழுகையிலே தடுமாற்றம் ஏற்படுகிறது. ஏன் தொழுகைக்கு வருகின்ற பொழுது சரியாக பரிபூர்ணமாக ஒளி செய்ய மாட்டீர்களா என்று சொல்லி அந்த சஹாபாக்களுக்கு ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு சின்ன தவறுதான், அவர் தொழுக வருகின்ற பொழுது ஒழுவை அரைகுறையாக செய்துவிட்டு வந்ததால்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகையில் தடுமாற்றம் ஏற்பட்டது ஓதுகின்ற பொழுது என்று பார்க்கின்ற பொழுது, நாம் நல்லவர்களோடு சேர்ந்து இருந்தால் கெட்டவர்களோடு இருக்கின்ற பொழுது அவர்களுடைய பாதிப்பு என்பது நம்ம எந்த அளவிற்கு பாதிக்கக்கூடியதாக இருக்குது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பெரும் பாவங்கள் செய்கிறார்கள் எத்தனையோ பேர். அந்த நாம் நன்மை தானே செய்கிறோம், நாம் தொழுகக்கூடியவர்களாக இருக்கிறோம், நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் பெரும் பாவம் செய்யக்கூடியவர்களோடு இருந்தால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று நினைப்பது என்பது இருக்கிறதே, அது தவறாக இருக்கிறது. பெரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு சேர்ந்து இருக்கின்ற பொழுது அவருடைய பாதிப்பு என்பது நம்மை தாக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பெரிய ஹதீஸ்களை வல்லுநர், பெரிய மார்க்க அறிஞர் இமாம் அவர்கள். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு 22 வயது. 22 வயது இருக்கின்ற பொழுது அவ்வளவு ஆணழகனாக இருப்பார்கள், அவ்வளவு அழகு இமாம் அவர்கள். கிட்டத்தட்ட அவர்கள் இருந்த அந்த நகரத்தில் மட்டும் 200 பெண்கள் அவரை திருமணம் செய்வதற்கு தொந்தரவு செய்து கொண்டே இருந்தார், அந்த அளவிற்கு. அது மட்டுமல்ல, 22 வயதில் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு பாவம் செய்வதற்கு, தீமையின் பக்கம் போவதற்கு நிறைய வழிவகைகள் இருந்தது. ஆனால் தக்வா, இறையச்சம், பாதுகாப்பாக இருந்தார்கள். 50 வயதை கடந்து விடுகிறார்கள். 50 வயதை கடந்த பின்பு ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று சிந்தனை ஏற்படுகிறது. 22 வயது இருந்ததே, அப்பொழுது தவறு செய்வதற்கு, பாவம் செய்வதற்கு எல்லா வழிவகையும் இருந்ததே, ஏன் செய்யவில்லை? அந்த தவறை செய்திருக்கலாமே என்று 50 வயசுக்கு மேலாகி தொழுதுட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த சிந்தனை வருது. அப்ப உடனே சிந்தனையை கலைத்து விட்டார்கள். என்ன இப்படி ஒரு சிந்தனை? கவலையாகிவிட்டார்கள். அன்று இரவு படுக்க செல்கிறார்கள், படுக்கையிலே தூங்கி விட்டார்கள். தூங்கிய பின்பு ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் வருகிறார்கள். கனவில் வந்த பொழுது கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அன்று ஒரு நாள் எனக்கு 22 வயது. 22 வயது, உடல் நல்ல சக்தி, ஆனால் கொஞ்சம் இறையச்சம், பெரிய மார்க்க அறிவெல்லாம் இல்லை. ஆனால் அப்பொழுது பாவத்திலிருந்து நான் பாதுகாப்பு பெற்றேன். ஆனால் இப்பொழுது 50 வயதை கடந்து விட்டேன், உடலில் சக்தி இல்லை, உடல் சக்தி குறைந்து விட்டது. ஆனால் மார்க்க அறிவு, ஞானங்கள் என்பது ரொம்ப அதிகமாகிவிட்டது. அப்பொழுது தோன்றாத இந்த கெட்ட சிந்தனை இப்பொழுது ஏன் செய்யவில்லையே என்று தோன்றுகிறது என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கனவிலே இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்கின்ற பொழுது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்றைய காலகட்டம் என்பது என்னுடைய காலத்திற்கு கொஞ்சம் நெருக்கமானது. அதாவது நல்லவர்களுடைய காலகட்டத்திற்கு நெருக்கமானது. நல்லவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் உங்களுடைய சிந்தனை கூட நல்லதாகத்தான் இருக்கும். ஆனால் இப்பொழுது 50 வயதை கடந்து விட்டீர்கள், இப்பொழுது நல்லவர்கள் குறைந்து விட்டார்கள், கெட்டவர்கள் உங்களை சுற்றி அதிகமாக வாழ்கிறார்கள். அதனால் நீங்கள் என்ன அமல்கள் செய்தாலும் உங்களுக்கு இந்த சிந்தனை வருவதற்கு இதுதான் காரணம் என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே சொல்லித் தருகிறார்கள். ஆகவே நாம் நல்லதையே செய்தாலும் நம்முடைய சகவாசம் எப்படிப்பட்டதோ அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை என்பது இருக்கும். நான் நல்லதை செய்யறேன், யாரை என்னமோ செஞ்சுட்டு போறாங்க, அதனால என்ன இருக்கிறது? அவர்கள் செய்வது, அவர்கள் கெட்டது செய்கிறார்கள், அவரோடு சேர்ந்து இருப்பதால், அவர்களை நேசிப்பதால், தீமை செய்யக்கூடியவர்களோடு நான் நட்பு வைத்திருப்பதால் எனக்கு என்ன பாதிப்பு வந்துவிட போகிறது என்பதெல்லாம் அது முற்றிலும் தவறானது. நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கின்ற பொழுதுதான் நல்ல சிந்தனைகள் வரும், நாமும் நல்லவர்களாக மாற முடியும், அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த கூலி என்பது கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சஹாபாக்கள் எங்க, நம்மெல்லாம் எங்க? சஹாபாக்கள் யாரு? சஹாபாக்கள் யாரு? ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தோழர்கள் சஹாபாக்கள் இருக்கிறார்களே, விண்ணில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் யாரும் ஒருபோதும் வீணடைந்து விட மாட்டீர்கள், நஷ்டமாகி விட மாட்டீர்கள், என்னுடைய தோழர்களான சஹாபாக்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை சொன்னார்கள். யார் சஹாபாக்கள்? ஈமானை ஏற்று கொஞ்ச நேரமேனும் நபியை பார்த்தவர்கள் சஹாபாக்களுடைய அந்தஸ்தை பெறுகிறார்கள். அந்த சஹாபாக்கள், எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள், தக்வா உள்ளவர்கள். அந்த சஹாபாக்களிலே ஹன்னலா என்ற ஒரு சஹாபி தெருவில் நடந்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவும் வருகிறார்கள். அப்பொழுது ஹன்னலா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், என்ன ஹன்னலா, எப்படி இருக்கிறீர்கள்? கேட்போமா இல்லை? யாரை பார்த்தா எப்படி, நல்லா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீர்கள்? என்ன வேடதாரியாக இருக்கிறேன், பச்சோந்தியாக இருக்கிறேன், முனாஃபிக்காக இருக்கிறேன்,
இரட்டை வேடமுடையவராக இருக்கிறேன், இரட்டை முகமுடையவராக இருக்கிறேன். என்ன இப்படி சொல்லுகிறீர்கள்? நஊது பில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பரிசுத்தமானவர் என்று சொல்கின்ற பொழுது ஹன்லலா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்களா, ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டதற்கு, நான் நபியினுடைய சபையில் இருக்கின்ற பொழுது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை பற்றி, மௌத்தை பற்றி, அல்லாஹ்வை பற்றி சொல்கிறார்கள். ஆகிரத்துடைய சிந்தனை இருக்கிறது, ரொம்ப தக்வாவோடு இறையச்சத்தோடு இருக்கிறேன். ஆனால் நபியினுடைய சபையை விட்டு வந்து விட்டால் துன்யாவுடைய சிந்தனை வந்து விடுகிறது, மனைவி, மக்கள், பொருளாதாரம் என்று மாறி விடுகிறது. அதனால் தான் இரட்டம் வேடமுடையவனாக இருக்கிறேன் என்று நான் சொன்னேன் என்று ஹன்லலா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்ற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் சொன்னாங்களா, எனக்கும் அப்படித்தான். நபியினுடைய சபையில் இருக்கின்ற பொழுது நானும் அங்க ஒரு மாதிரி இருக்கிறேன், அந்த சபையை விட்டு வெளியே வந்துட்டா மனைவி, மக்கள், குடும்பம், பொருளாதாரம் என்று துன்யாவுடைய சூழ்நிலை, நானும் அப்படித்தான் இருக்கிறேன் என்று. வாங்க 2 பேரும் போலாம், ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போலாம். நபிட்ட போறாங்க, நபிட்ட போய் சொல்றாங்க, யார சொல்லலாம், உங்களுடைய சபையில் இருக்கின்ற பொழுது ஒரு மாதிரி இருக்கிறோம், உங்களுடைய சபையை விட்டு போனா வேற மாதிரி மாறிடுறோம் என்று கேட்கின்ற பொழுது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய சபையில் இருக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி ஆகிரத்துடைய அல்லாஹ்வினுடைய ஒரு தக்வாவோடு இறையச்சத்தோடு இருக்கிறீர்களோ அதுபோன்று எப்பொழுதும் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மலக்குமார்கள் உங்களை முசாஃபஹா செய்கிறார்கள், மலக்குமாருடைய துஆ உங்களுக்கு இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு உயர்ந்த கூலி இருக்கிறது என்று சொல்லி அந்த சஹாபாக்களுக்கு ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு சஹாபாக்கள் என்பவர்கள் எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து உடையவர்கள், அவர்களுக்கு அந்த தொடர்புகள் என்பது கொஞ்சம் மாறிவிட்டது என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகள் ஏற்படுகிறது, தேவையில்லாத கெட்ட சிந்தனைகள் வந்து விடுகிறது என்றால் நாம் எல்லாம் சஹாபாக்களுக்கு முன்னால் எம்மாத்திரமாக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய தொடர்புகளை நல்ல தொடர்புகளாக வைத்துக் கொள்ள வேண்டும். நல்லவர்களுடைய சகவாசம் என்பது இருக்கிறதே, அதுதான் நம்மை உயர்ந்த ஒரு இடத்திற்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. நல்லவர்களுடைய தொடர்பு என்பது எப்படி நம்மையும் நல்லவர்களாக வாழ செய்யக்கூடியதாக இருக்கிறதோ அது போன்றுதான் நல்லவர்களை நாம் நேசிப்பது என்பது இருக்கிறதே. நல்லவர்களை நேசிப்பது என்பது ஒரு அமல், இபாதத். நல்லவர்களை நேசிப்பது என்பது, ஆனால் இன்றைக்கு நல்லவர்கள் என்பவர்கள் சமுதாயத்திலே குறைந்து போய்விட்டார்கள். நல்லவர்களை தேடக்கூடிய ஒரு அவலமான ஒரு காலகட்டத்திலே இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். யார் நல்லவர்கள், எவர் நல்லவர்கள்? தொழுதால் நல்லவர்கள் ஆகிவிட முடியுமா? நோன்பு வைத்தால் நல்லவர்கள் ஆகிவிட முடியுமா? ஜகாத் கொடுத்தால் நல்லவர்கள் ஆகிவிட முடியுமா? தான தர்மங்கள் செய்தால் நல்லவர்கள் ஆகிவிட முடியுமா? ஹஜ் உம்ரா செய்தால் நல்லவர்கள் ஆகிவிட முடியுமா? எல்லாம் இருக்கிறது, அக்லாக் சரியில்லை, குணம் சரியில்லை. எப்படி நல்லவர்களாக முடியும்? தொழுகிறார்கள், பார்ப்பதற்கு தோற்றத்திலே எத்தனையோ பேர் தாடி வைத்திருக்கிறார்கள், தொப்பி அணிந்திருக்கிறார்கள், சுன்னத்தான கோலத்தில் தான் இருக்கிறார்கள், ஆனால் அக்லாக் சரியில்லை, குணம் சரியில்லை. பிறகு எப்படி அவர்களை நல்லவர்கள் என்று சொல்ல முடியும்? எத்தனையோ பேர் தொழுகிறார்கள் என்பதற்காக வேண்டி சமுதாயத்திலே தங்களை நல்லவர்களாக காட்டிக் கொள்கிறார்கள். என்றைக்கும் அந்த முகம் என்பது நிரந்தரமாகாது. நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் எல்லா இடத்திலும் இருக்கிறது. முழுமையான நல்லவர்களாக மாற வேண்டும். நல்லவர்கள் என்பவர்கள் அவர்கள் தொழுகிறார்கள், எல்லா அமல்களும் செய்கிறார்கள். நல்லவர்கள் என்பவர்கள் முனாஃபிக்காக இருக்க மாட்டார்கள். என்னங்க, ஒருத்தர் இல்லாத பொழுது அவரை பத்தி குறை பேச மாட்டாங்க. நல்லவர்கள் எத்தனை பேர் தொழுகிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, ஜகாத் கொடுக்கிறாங்க, என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஒருத்தர் இல்லாத பொழுது அவருடைய குறைகளை பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பிறகு எப்படி அவர்களை நல்லவர்கள் என்று சொல்ல முடியும்? ஒரு முஃமினுடைய மானம் என்பது எப்படிப்பட்டது என்று தெரியுமா? கஅபத்துல்லா ஷரீஃப், ஹரம் ஷரீஃப் எவ்வளவு சிறந்ததாக இருக்கிறது. ஹரம் ஷரீஃப் ஒரு முஃமினுடைய கண்ணியம் என்பது, ஒரு முஸ்லிம் மனிதனுடைய மானம் என்பது கஅபத்துல்லா ஷரீஃபை விட சிறப்பானதாக இருக்கிறது என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படி என்றால் ஒரு மனிதனை குறை பேசினால், இட்டு கட்டினால், அவர் இல்லாத பொழுது அவரை பேசினால், அது தெரிந்தால் அவருடைய மனது என்பது எவ்வளவு வேதனைப்படும். ஹரம் ஷரீஃபை விட ஒரு முஃமினுடைய கண்ணியம் சிறந்தது. இன்றைக்கு எத்தனையோ பேர் சமுதாயத்திலே நல்லவர்களாக வேடம் போடக்கூடியவர்கள், அவர்களைத்தான் இந்த சமுதாயம் நம்புகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு துஆ செய்யாத நாளே இல்லை, உங்களை நினைக்காத நாளே இல்லை. அவர்களை சமுதாயம் நம்புகிறது. ஆனால் நல்லவர்கள் யார் என்பதை இந்த சமுதாயம் என்பது புரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுகளாக இருக்கிறது. குறை கூடக்கூடியவர்கள் எப்படி நல்லவர்களாக இருக்க முடியும்?
சல்லடை என்பது இருக்கிறது, தைக்கின்ற குண்டூசி இருக்கிறது, அதை பார்த்து சல்லடை சொன்னதா, உன்னுடைய தலையிலே ஓட்டை இருக்கிறது, உன்னுடைய தலையிலே ஓட்டை இருக்கிறது, குறை இருக்கிறது என்று சொன்னதா சல்லடை. சல்லடை எப்படிப்பட்டது? சல்லடையுடைய உடம்பெல்லாம் ஓட்டை தான். அது போன்றுதான் குறை இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அதற்காக வேண்டி ஒரு மனிதனுடைய குறையை பேசுவதோ அவர்களை தவறாக பேசுவது என்பது இருக்கிறதே, அது நல்லவர்களுடைய அடையாளம் அல்ல. நல்லவர்கள் அதற்காக வேண்டி இதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நல்லவர்கள் என்றால் யார் என்பதை. ஆகவே நல்லவர்கள் பிறரை குறை பேச மாட்டார்கள், நல்லவர்கள் பொறுமையாளர்களாக இருப்பார்கள், நல்லவர்கள் தக்குவா உடையவர்களாக இருப்பார்கள். நல்லவர்களுக்கு இப்படி நிறைய அடையாளங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. நல்லவர்கள் என்பவர்கள் அவர்கள் யார்? ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஃமின், உண்மையான முஃமின் என்று சொன்னால் யார் என்று தெரியுமா? தனக்கு பிரியப்படுவதை தன்னுடைய சகோதர முஃமினுக்கும் பிரியப்படாதவரை உண்மையான முஃமினாக முடியாதுன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது எத்தனையோ அமல்கள் செய்யறோம், இபாதத் செய்யறோம், ஆனா எத்தனையோ முஸ்லீம்களை கஷ்டப்படுத்துறோம். அப்புறம் எப்படி உண்மையான முஃமினாக முடியும்? எப்படி நல்லவர்களாக முடியும்? இறை அடியார்களிலே சில பேர் இருக்கிறார்கள், அவர்கள் நபிமார்களும் அல்ல, அவர்கள் சுஹதாக்கள் அல்ல, அவர்கள் தியாகியும் அல்ல, ஆனால் அவர்களை நபிமார்கள், சுஹதாக்கள் என்கிற தியாகிகள் அவர்களை பெருமைப்படுத்தி பேசுகிறார்கள், கண்ணியப்படுத்தி பேசுகிறார்கள் என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் சொல்லுகின்ற பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யாரும் சொல்லுங்க, அவர்கள் யார்? நபிமார்களும் இல்லை, சுஹதாக்கள் தியாகிகளும் இல்லை, ஆனால் நபிமார்கள் தியாகிகள் அவர்களை புகழ்ந்து பேசுகிறார்கள் என்றால் அப்படி அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? என்ன சிறப்பு இருக்கிறது என்று சஹாபாக்கள் கேட்கின்ற பொழுது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூனு மஅஸ் ஸாதிகீன். எந்த சுயநலமும் இல்லாமல், எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் நல்லவர்களை நேசிப்பார்கள், நல்லவர்களை பிரியப்படுவார்கள், நல்லவர்களை அவர்களோடு தொடர்பு வைத்திருப்பார்கள், நல்லவர்களோடு இருப்பார்கள். எதற்காக வேண்டி? சுயநலத்திற்காக இல்ல, அல்லாஹ்விற்காக வேண்டி. அல்லாஹ் சொல்லிவிட்டானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூனு மஅஸ் ஸாதிகீன். ஓ ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயப்பட்டுக் கொள்ளுங்கள், உண்மையாளர்கள் நல்லவர்களோடு சேர்ந்து இருங்கள் என்பதற்காக வேண்டி நல்லவர்களை பிரியப்படுவார்கள், அவர்களை நபிமார்கள், ஷஹீதுகள் அவர்களை பெருமைப்படுத்துகிறார்கள், கண்ணியப்படுத்துகிறார்கள் என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவை கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லவர்களோடு தொடர்புகள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டது போன்று அடிக்கடி இந்த துஆவை ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக. யா அல்லாஹ், உன்னுடைய நேசத்தையும் உன்னை நேசிக்கக்கூடியவருடைய நேசத்தையும் எனக்கு கொடு என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி அந்த பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த துஆவை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லவர்களுடைய சகவாசம் என்பது, நல்லவர்களுடைய தொடர்பு என்பது நமக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். சும்மா நல்லவர்களாக சமுதாயத்தில் வேடம் போட்டு அது பிரயோஜனம் இல்லை. அவை கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணித்து அதே போன்று கபரில் அடங்கியிருக்கின்ற பொழுது நல்லவர்களோடு அடங்கி அதே போன்று நாளை மறுமை நாளில் எழுப்பப்படுகின்ற பொழுது நல்லவர்களோடு எழுப்பப்பட்டு நாளை சொர்க்கத்திலும் நல்லவர்களோடு இருப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக. வாழும் காலம் எல்லாம் முழு ஆஃபியத் என்னும் ஆரோக்கியத்தோடு அந்த ஏக இறைவன் ஒருவனை மட்டும் வணங்கி வழிபட்டு அவனுக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்து அவனுக்கு பொருத்தமான முறையில் மரணிக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் நமது உற்றார் உறவினர்களுக்கும் நமது உஸ்தாதுமார்களுக்கும் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குவானாக. நம்முடன் வாழ்ந்து நம்மை விட்டு பிரிந்து கபரில் அடங்கி இருக்கக்கூடிய நம்முடைய குடும்ப முன்னோர்கள், பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், உஸ்தாதுமார்கள் அனைவருடைய பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை வழங்குவானாக. ரப்பல் ஆலமீன் இந்த துன்யாவில் வாழுகின்ற பொழுது இந்த துன்யாவால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பலாய் முசீபத்துகளை விட்டும், மோசமான திடீர் மரணங்களை விட்டும், கெட்ட வியாதிகளை விட்டும், ஈமான் இழப்பதை விட்டும், ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டும், எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை விட்டும், மருத்துவமனை சோதனைகளை விட்டும் நீ எங்கள் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக என்ற ஒரு நல்ல பிரார்த்தனையோடு எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.